வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி நியூ இயர் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 கீழே 50 இருக்கும். 50 இருக்கிறத ஒரு 55 வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ வீடியோ, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை எகைன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி குரோமா கீன்ற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இப்போ ரைட் சைடு பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு 28 செட்டிங்கை 35 கொடுத்துக்கோங்க. ஸோ 35 கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்றது அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அது ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர்னு செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ நான் எப்படி இந்த இடத்துல மேலே செட் பண்ணுறனோ அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த 2023 இமேஜையும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதையும் ரொட்டேட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹாப்பி நியூ இயர்ன்றதை கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் செட் பண்ணிவிடுங்க. தேவைன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிட்டு எகைன் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது அந்த வீடியோவை கீழே நீங்கள் கார்னரில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கார்னரில் அதை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யார் ஃபோட்டோஸ் வேணாலும் வச்சு இந்த சாங்ஸுக்கு நியூ இயர்ன்றனால யார் ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக வந்து நியூ இயருக்கு வந்து மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.